Hi students, welcome to Time Institute. Now we are going to see something about atom models. So atom models la first model enna varudhu appdin pathina J.J.Thomson oda model varudhu. Let us see in detail what it is அப்படின்ட்டு. First of all, J.J.Thomson model la introduction பத்தி பேசுறோம். Atoms அப்படினா என்னன்னு பார்ப்போம். Like atoms as a whole is electrically neutral thing, right? And it contains equal number of positive charges as well as negative charges. Okay, so idha atom பத்தி பேசுனது. So you can look at the atom like it is proton அப்படிங்கிறது வந்து ரெட் கலரில் இருக்குது சென்டரில், and you got neutrons, proton and neutrons in the center, and you got electrons revolving in various orbits, வேறு ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு, right? So you can see that now. So this is how it moves. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க அனிமேஷன். ஸோ இட் கீப்ஸ் ஆன் மூவிங். ஸோ தீஸ் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரௌண்ட் த நியூக்ளியஸ். திஸ் இஸ் வாட் அன் ஆட்டம் இஸ். ஆட்டம்னா இப்படி தான், எல்லாம் வேறு ஆர்பிட்டில் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ தேர் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டான்ஸ் விச் ஆர் தேர் ரைட் இன்சைட் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ளார வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டான்ஸ் இருக்குது. தென் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். Now, Thomson's model பார்ப்போம். Thomson தான் first person to give an idea. So he was the first guy to give an idea regarding the structure of an atom. So according to his model, this model is also called as watermelon model or plum pudding model அப்படினு சொல்லுவாங்க. Now let us see what it is. According to this model, an atom is a solid sphere where the entire positive mass is uniformly distributed, right? Positive mass. இப்போ just imagine a watermelon, கோசா பழம் அப்படின்னு சொல்லுவோம் சேலத்தில், and in other parts we call it as தர்பூசணி, right? ஸோ அதை வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெட் கலரில் இருக்கும், நடுவில் எல்லாம் வந்து சீட்ஸ் இருக்கும், இருக்கு இல்லையா? அதாவது வந்து ரெண்டாக கட் பண்ண சொல்கிறேன். ஓகே, பீஸாக இல்லை, ரெண்டாக கட் பண்ண சொல்கிறேன். கட் பண்ணி இந்த ரெட் கலரில் இருக்கிறது பூராமே பாசிட்டிவ் அப்படின்ட்டு, அந்த சீட்ஸ் எல்லாம் என்ன இருந்தால் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு, ரைட்டா? ஸோ நான் வாட் இஸ் சேஸ் அப்படின்னா அப்படி இமேஜின் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். An atom is a solid sphere and the entire positive charge and its mass is uniformly distributed, in which negative charges are embedded like seeds in the watermelon. Watermelon அப்படின்னா என்னன்னா, you call it as தர்பூசணி, வாட் யூ கால், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து எப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் மேட்டர். இங்கே அங்கங்கே சீட்ஸ் மாதிரி, வாட்டர்மெலன் சீட்ஸ் மாதிரி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இட் இஸ் எம்பெட்டட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ திஸ் மாடல் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் plum pudding model or watermelon model அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஜென்ரலி இன் அவர் புக் இட் இஸ் மென்ஷன்ட் அஸ் plum pudding model. ஓகே, ப்ளம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது now we are going to see something about J.J.Thomson's cathode ray tube பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒரு என்னெல்லாம் கன்க்ளூஷன் வந்தார், what are its successes, what are its drawbacks அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். Now what does it consist அப்படின்னா, it consists of a cathode which is given a very high voltage, and of course it has got an anode with a slit. அதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் டிஸ்சார்ஜ் இருக்குது. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹேவிங் திஸ் கேஸ் டிஸ்சார்ஜ் அப்படின்னா, கேஸ் இருந்ததுன்னா இட் வில் ப்ரொவைட் த நெசசரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கொடுக்கறதுக்காக தான் கேஸ் பண்ணுறோம். யூ காட் அன் ஆனோட் வித் அ ஸ்லிட் and you got two plates, the X plate and Y plate, the famous X plate and Y plate. These are all deflecting plates. It is given the respective magnetic and electric field. ஓகே, இப்போ இங்கிருந்து வர கேத்தோட் ரேஸ், அதாவது எலக்ட்ரான்ஸ் தான் வருது, இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிலேட் ஆகி வருது. தீஸ் எலக்ட்ரான், இந்த ரேஸ் வந்து கேத்தோட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேத்தோட் ரேஸை டிஃப்ளெக்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீனை விழ வைக்கிறதுக்கு தான் அந்த பர்பஸ் ஆஃப் திஸ் எக்ஸ் அண்ட் ஒய் பிளேட் வந்து இதுதான். திஸ் இஸ் த ரீசன் வை வி ஆர் ஹேவிங் எக்ஸ் பிளேட் அண்ட் ஒய் பிளேட். அஃப்கோர்ஸ் த என்டையர் டியூப் இஸ் எவாக்குவேட்டட். ஓகே, இதோட ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன், அப்போ தான் அந்த கேத்தோட் ரே விழுந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு லைட் வரும் பிரைட்டாக. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் direction of cathode rays in which it travels. Okay, it falls and produces a light. Okay, புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் ஆஃப் J.J.Thomson. லெட் அஸ் ஸ்டடி அபவுட் இட். இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சார் J.J.Thomson அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சார். வாட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான்? E/m ரேஷியோன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? E/m ரேஷியோ. எலக்ட்ரானோட சார்ஜ் டிவைட் பை மாஸ், தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அ ஸ்பெசிஃபிக் சார்ஜ். அதான் இதில் கண்டுபிடிச்சார். Now what happens here அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an arrow beam of cathode ray is coming out of a small hole that is already there in the anode. டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ஆனோடில் ஒரு ஸ்மால் ஹோல் இருக்குது, அது வழியாக தான் வந்து நேரோ பீம் ஆஃப் கேத்தோட் ரேஸ் ஆர் கமிங் அவுட். Okay, so it falls on the fluorescent skin and produces a bright spot, of course. Okay, the cathode ray is made to pass through a region where there is on the X and Y plate, right? That region where the magnetic and electric fields are perpendicular to each other, and that controls the motion of cathode rays. Okay, the electric field and magnetic field is chosen such that it is balanced. Okay, so that what happens is the cathode ray will remain undeflected and undeviated from the original position. எப்படி இருக்கு அப்படி ஸ்ட்ரைட்டாக போகும், இட் பிகம்ஸ். ஓகே, நான் அந்த டைமில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் யுவர் எலக்ட்ரிக் ஃபீல்டு? EE is the thing, right? The force due to an electric field is EE, and the force due to magnetic field is BEV. B is your magnetic induction, E is the charge of electron, V is the velocity.
Of course இங்கே வந்து electric field பொறுத்த வரைக்கும் E is your charge of the electron and capital E is the electric field applied. Okay, these forces are equal. So in this case what happens அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா left hand side and right hand side பாருங்க, இங்கே ஒரு E இருக்கு, இங்கே ஒரு E இருக்கு. These two E's will get cancelled. So what you get is BV is equal to, I'll just write it here. Okay, BV is equal to capital E. In other words, V can be written as E by B. So this is called as velocity selector. And the velocity determine பண்றது இதுதான். So V is equal to E by B. This is my first equation. I hope you are clear with this first equation. Right. So next போவோம். Now, this V is the velocity and E is the charge of the cathode ray particles that is passing through. Right. Now, B is what அப்படின்னு கேட்டிங்கன்னா B is the induction of magnetic field as I said earlier. E is the strength of electric field. Okay, now let us see. Yeah, now let's go to the next slide. Next slide பாப்போம் என்ன அப்படின்ட்டு. If V is the potential difference between the anode and cathode, if V is the potential difference between the anode and cathode through which these cathode ray particles pass through, and mass of the particle is taken as m அப்படின்னு பாப்போம். They are all accelerated. Work energy theorem பிரகாரம் என்னன்னா potential energy is equal to kinetic energy. The potential energy is capital V, the potential applied into charge of the electron E அப்படின்னு போட்டோம். Kinetic energy is half mv square. So now we are going to find ultimately நமக்கு என்ன வேணும், E by m வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே E இருக்கு, இங்கே m இருக்கு. E by m is equal to half mv square. இந்த Vயில் பார்த்தீங்கன்னா velocity, இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்க கேபிட்டல் V வந்து பொட்டன்ஷியல். ஓகே சார், டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ கம்பைனிங் ஈக்குவேஷன் 1 and 2 என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி we have seen ஈக்குவேஷன் 1ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். So you can see the equation 1. Equation 1 gives V is equal to E by B அப்படின்ட்டு. So now let's go back. So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா E by m கண்டுபிடிக்கிறீங்க. So E by m is equal to E square by 2 VB square அப்படின்றது. இது எப்படி சார் வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா let us see. So இங்கே பார்த்தீங்கன்னா from equation 2 we can rewrite it as E by m. இந்த E இருக்கு, இந்த m இருக்கு. E by m is equal to half into V square by capital V. Capital V அப்படிங்கிறது வோல்டேஜ். ஓகே, இப்போ இந்த V அப்படிங்கிற வெலாசிட்டியோட வேல்யூ போன இதுலேயே பார்த்தோம். V is equal to என்ன சார், E by B அப்படின்ட்டு இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக போன ஸ்லைடில் பார்த்தோம். when you substitute this V's value here you get it as E by m is equal to half E square by B square into in the capital V அப்படி எழுதிக்கிறேன். So this is how I got E by m is equal to half E square by B square into capital V. This is how I got this answer. Right sir? So now let's go to the second case. இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு V வேல்யூ கண்டுபிடிச்சோம் வெலாசிட்டி செலக்டர் யூஸ் பண்ணிட்டு, அப்புறம் E by m வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் பீங் ஸ்விட்ச் ஆஃப். எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் ஸ்விட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா we applied both மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டுமே அப்ளை பண்ணோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ when you apply only the magnetic field, what happens is the electron beam will be bent in the form of an arc of circle, okay, of radius r. So circle இருக்கு, அதோட radius r இருக்கும் அப்படின்னா then automatically centripetal force comes into play. The centripetal force F is given as mv square by r. The electric field switch off பண்ணிட்டீங்க, only magnetic field is there. So magnetic field is BeV. So இது V square, இது V. So V square V யும் cancel ஆயிடும். Then what you get, E by m value என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா E by m is equal to V by BR. E by BR. This is also an equation to find the specific charge of an electron. இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் வச்சுக்கும் போது இப்படி இருக்கு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் போன தடவை என்ன பண்ணீங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் வச்சு E by m வேல்யூ கண்டுபிடிச்சிங்க. இப்போ யூ ஆர் கோயிங் டு டூ த ரிவர்ஸ் ஆஃப் இட். இப்போ என்ன பண்ண போறோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ண போறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் கொடுக்கும்போது எலக்ட்ரான் கெட்ஸ் ஆக்சலரேட்டட். ஸோ இந்த ஈக்குவேஷனை திரும்ப மாற்றலாம். ஸோ E by m வேல்யூவில் V by BR இருக்கு. Vங்கிறது வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டியோட வேல்யூ என்ன முதலே பார்த்தோம்னா V is equal to E by B அப்படின்னு பார்த்தோம். So we have already seen the value of V as E by B. In the value of V இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா you get as E by already ஒரு B இருக்கு, B square into R அப்படின்றது. This is the value of E by m when you switch off the electric field and only magnetic field is applied. Now let us go to the next case. Here in what you are going to do அப்படின்னா you are going to switch off the magnetic field and only the electric field is going to be available. Magnetic field off பண்ணிட்டு electric field மட்டும் அப்ளை பண்ண போறீங்க. இந்த டைம்ல வந்து electron is going to get, the cathode ray particles are going to get accelerated. இந்த டைமில் என்ன பண்ண போகுதுன்னா cathode ray particles எல்லாம் என்ன ஆக போகுது சார், accelerate ஆக போகுது. So let us see. So accelerate ஆகும்போது displacement என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம முதலே படித்தது தான். S is equal to or Y is equal to ut plus half at square
இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 அப்படிங்கிறதால யூவோட வேல்யூ 0ங்கிறதால the entire equation becomes 0. அதனால் y is equal to half at square அப்படின்னு மட்டும் நான் போட்டுட்டேன். ரைட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் how this equation came. இப்போ என்ன பண்ணிட்டோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் பண்ணிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் கொடுக்குறோம். ரைட், let us see what happens. இந்த ஏவோட வேல்யூ அடுத்தது எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். f is equal to ma நமக்கு தெரியும், f is equal to ee அப்படிங்கிறதும் தெரியும். So let us take this as equation 1 and this as equation 2. So what you get is ma is equal to ee, okay, or a is equal to ee by m. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் ee by m ன்ட்டு. ஸோ y is equal to half at ஸ்கொயரில் இந்த a வேல்யூ கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். half e by m into t ஸ்கொயர்னு வரணும். ஸோ t velocity is equal to length by time. ஸோ time is equal to l by v அப்படின்னு போடலாம். ஸோ இந்த t-யோட வேல்யூ கொண்டு வந்துட்டு இந்த I'll draw it from here. இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபைனலி கெட் திஸ் ஈக்குவேஷன். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், கன்ஃபியூசிங்காக இல்லை, ஒரு வாட்டி திரும்ப பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். y is equal to half at ஸ்கொயரில் a வேல்யூ இப்படி கண்டுபிடிச்சோம், t வேல்யூ இப்படி கண்டுபிடிச்சோம், ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா half e by m into l by v the whole square அப்படின்ட்டு வருது. ரைட் சார். Now what are we going to do அப்படின்னா e by m தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ஈக்குவேஷனில். ஸோ நம்ம திரும்ப இந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிப்போம். y is equal to half capital E into small e by m into l by v the whole square. Okay, இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம், நம்ம e by m வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ e by m is equal to இந்த e by m இந்தாண்ட வச்சுக்கோங்க 2y, ரைட். ஸோ 2y இந்தாண்ட நியூமரேட்டர் இருக்குது, e divided by l by v the whole square அப்படின்ட்டு எழுதுறோம். ரைட், ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். இந்த ஈக்குவேஷனில் e by m மட்டும் வந்துட்டோம், இந்தாண்ட 2y வந்துடுது, இந்த v l by v அந்தாண்ட போகும்போது v by l the whole squareன்னு வந்துடுது, இந்த e வந்து இந்த பக்கம் டினாமினேட்டர் வந்தது, நியூமரேட்டர் இருக்கிறதால டினாமினேட்டரில் வந்துடுது. ரைட் சார். இப்போ இது ரீஅரேஞ்ச் பண்ணுறீங்க. v is equal to என்னன்னு பார்த்தீங்க, e by b அப்படின்னு பார்த்தோம் முதலே. I'll write it here, v is equal to e by b. இந்த v ஓட வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. What happens is, let me go to the other side of the board. So what you get is e by m is equal to 2y by e into v க்கு பதில் என்ன சார் பண்ணோம், e square by b square into l square. Okay, again you can find இந்தாண்ட ஒரு e இருக்கு, அந்த பக்கம் ஒரு e இருக்கு, the electric field applied இருக்கு. So you can cancel this e and this e square. So finally what you get is e by m is equal to 2ye divided by b square into l square. Okay sir. So this is the final equation e by m ratio. Okay, இது வந்து magnetic field ஆஃப் பண்ணிட்டு electric field மட்டும் இருக்கும்போது என்ன அப்படின்ட்டு. So we have seen three things. Electric field ஆஃப் பண்ணிட்டு magnetic field மட்டும் இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்க, e by m is equal to v by br. அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா e by m is equal to e by r b square அப்படின்னு வந்தது மொதல். அது எப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இருந்தது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை. செகண்ட் கேஸ் இது எப்போ வந்தது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் இருக்குது அப்படிங்கும்போது என்ன வந்தது அப்படின்னு பார்க்குறோம். ரைட், these how things goes. So here is L, of course the distance where the electric field is applied, okay, through which the electric field is applied. What are the successes and failures of this field? Of course everything will have its own advantages and disadvantages. Let us see. It successfully explains the phenomenon of thermionic emission. When heat falls, automatically electrons are emitted. That is called as thermionic emission. Adha orala solla mudiyudhu. Of course when light ray falls, automatically photons are emitted. That is called as photoelectric emission. That he was able to explain, and he was also able to explain ionization. Okay, this model failed to explain the scattering of alpha particles. That is the biggest disadvantage. Then you have, it could not explain the process of spectral lines of hydrogen atom, Lyman series, Balmer series la eppadi vandadha orala solla mudiyala. So these are all the advantages and disadvantages. So ultimately pathina oru rendu moonu idu solludhu, mathadella solla mudiyala இந்த model alanala, this model was ultimately discarded. So these are some things, idella vandu important concepts in your 12th standard class, atoms and nuclei அப்படிங்கிறதுல. I hope you have enjoyed this video. Please do subscribe, like and share with your friends, right? Thank you and all the best guys.